பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பேக் சிலிக்கா பற்றி டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸும் வந்துச்சு அண்ட் இன்னைக்கு எஃப்ஏக்யூ வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ், ஒய் இட் வாஸ் ஸ்டார்டட், அண்ட் இதில் இந்தியாவுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, அவ்வளோதான் இதில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்தியா சென்ட்ரிக்காக வி ஆர் கோயிங் டு அப்ரோச் இட். பேக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா பீஸ். பீஸ் அப்படிங்கிறது தான் லாட்டின்ல வந்து வேர்டு. சிலிக்கானா வந்து சிலிக்கான். இன்னைக்கு செமிகண்டக்டர்ஸை தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு எலிமெண்ட் எதுனா சிலிக்கான். சிலிக்கான் வச்சு தான் என்டையர் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸே இருக்கு. அண்ட் இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபியூச்சர் எக்கானமியே. ஏன்னா எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி, ஃபாஸ்ட் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஆர் எனி டிஃபென்ஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு சிப்ஸ் இல்லாத காரே இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணுற காரோ இல்லை ஃபோனோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிப்ஸ் இல்லாதது இதே இல்லை. இப்போ ஏஐயும் ரெனியூபிள் எனர்ஜியும் இதெல்லாம் தான் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கிறப்போ நிச்சயமாக சிலிக்கான் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் கோயிங் டு டேக் தி ப்ராமினன்ஸ் ரோல். அப்போது சிலிக்கான் உள்ள நம்ம வந்து ஒரு நல்ல சப்ளை செயின் கொலாபரேஷன் வச்சா அது மூலமாக நம்ம பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பேக் சிலிக்கா அப்படிங்கிற பேர் வருது. ஸோ இதான் இதோட ஐடியா. இந்த பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ் இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் தேர் சப்ளை செயின். ஸோ இந்த சிலிக்கான், இந்த மாதிரி சிப்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கணும்னா இதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சிலிக்கான் யூ நீட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன அப்படின்னா அதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா இருக்கு. ஒன்று வந்து அதோட அவைலபிலிட்டி, ரெண்டாவது வந்து அதோடைய யூஸ். ஃபியூச்சரில் அதோட யூஸ் வந்து ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. அதோட அவைலபிலிட்டியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஃபியூச்சரில் பொட்டன்ஷியல் யூஸும் இருக்குது, அவைலபிலிட்டியில் சேலஞ்சும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் இட்ஸ் யூஸ் ஃபார் கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் லைக் டிஃபென்ஸ் ஆல்சோ. ரெண்டாவது வந்து ரேர் எர்த் மினரல்ஸ். ரேர் எர்த் மினரல்ஸ்னால் அந்த லாந்தனைட்ஸ், அந்த ரெண்டு பீரியாடிக் டேபிளில் ரெண்டு லைன் வரும். அந்த ரெண்டு லைனை தான் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே தனியாக எழுதியிருப்பாங்க, அப்புறம் லேட்டாக கண்டுபிடிச்சாங்க அதை. ஸோ அந்த ரேர் எர்த் மினரல்ஸும் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் நம்ம வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு ரொம்ப தேவை. அப்போ அந்த மினரல்ஸோட சப்ளை செயினை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த மினரல்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தேர் கோயிங் டு ரூல். ஒரு காலத்தில் கோல் யார் கண்ட்ரோல் இருந்ததோ அவங்க வந்து ஸ்டீம் காலத்தில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஆயில் யார் கண்ட்ரோல் இருந்ததோ அவங்க வந்து வேர்ல்டை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காலத்தில் கோல், ஒரு காலத்தில் ஆயில், அப்புறம் இந்த காலத்தில் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். டேட்டாங்கிறது டிஜிட்டல் கண்ட்ரோல் அண்ட் ஃபிசிக்கல் கண்ட்ரோலில் யூ நீட் தி கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அப்போ இன்னைக்கு ஃபியூச்சரில் யார் வந்து டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யார் வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அவங்க தான் வந்து குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அப்போது இந்த மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற இந்த ரேஸ் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரேஸ் யாருக்கு மத்தியில் அப்படின்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் ரேஸே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஒன்று வந்து யூஎஸ்ஏ, இன்னொன்று வந்து சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஐடியா. இப்போ சைனா என்ன பண்ணிடுச்சு, இதோட சப்ளை செயினை ஒரு 20 வருஷமாக ஸ்கெட்ச் போட்டு ஸ்லோவாக யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணாங்க. பண்ணி பிஃபோர் அதர் நேஷன்ஸ் குட் ரியலைஸ் தே கேப்சர்ட் இட். இது வந்து ஒரு 20-25 வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னதுன்னா ஆப்பிரிக்கா நாடுகள் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குது அந்த மாதிரியான நாடுகளுக்குலாம் லோன் கொடுக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி இன்டென்ஷனில் பண்ணல, ஏஐ வரப்போகுது இதெல்லாம் பண்ணல. என்னதுன்னா மினரல்ஸ் இருக்குது, எதுக்காக பயன்படும், கல் எடுத்து வச்சா. ஸோ அப்போ என்னன்னா ஆஃப்ரிக்கா பூரா இருக்குது, நம்ம மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட்டில் அவன் மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட்னா தே நீட் லாட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அவனுக்கு தேவை. அப்போ ரா மெட்டீரியல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் படுத்தணும் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் ஜெயண்டாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசோர்ஸ் ரிச் நேஷன்ஸ் கிட்டலாம் பேக்ட் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க. அவங்களோட செக் புக் டிப்ளமசியை யூஸ் பண்ணி கடன் கொடுக்க முடியாமல் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மைனை என் பேரில் எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லி ஹை டெட் கொடுத்து அவங்களோட டெட் பர்டனில் மாட்டி தென் தேர் டேக்கிங் தி கண்ட்ரோல் ஆஃப் தி மைன்ஸ். அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நேச்சுரலாகவே பைலாட்ரல் கொலாபரேஷன்லேயும் மைன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாலே நாங்கள் எதை வேணால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்காங்க எக்கனாமிக்கில். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதோட கண்ட்ரோல்லாம் எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60, ஒரு சில மினரல்ஸ்க்கு 60% ஆஃப் தி சப்ளை செயினும், ஒரு சில மினரல்ஸ்க்கு 90% ஆஃப் தி சப்ளை செயினும், ஒரு சில மினரல்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் தி சப்ளை செயினும் சைனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் தி சப்ளை செயின்? சப்ளை செயின்னா என்ன? அப்போது இந்த செமிகண்டக்டரோட சப்ளை செயின்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனிங், மைன் பண்ணி அதை எடுக்கிறீங்க. மைன் பண்ணி அப்புறம் வந்து மெட்டலர்ஜி பண்ணி நீங்கள் வந்து அந்த எலிமெண்ட்டை எடுக்கிறீங்களே. ஸோ சிலிக்கான் எடுக்கிறீங்க, சிலிக்கான் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட்
ரேர் எர்த் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் மைன் பண்ணி மெட்டலர்ஜி பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. இதுக்கப்புறமா நம்ம இப்போ செமிகண்டக்டர் தயாரிக்கலாம். ஏன்னா செமிகண்டக்டர் இதுதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வேஃபர்ஸ். நீங்கள் வந்து வேஃபர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. வேஃபர்ஸ்னால் வந்து என்னதுன்னா, இந்த சிலிக்கான் எல்லாத்தையுமே தின் டிஸ்க் மாதிரி, சிடி மாதிரியான தின் டிஸ்க் வந்து இந்த மாதிரி வேஃபர்ஸாக அது வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த வேஃபர்ஸ் மேலே தான் லித்தோகிராஃபி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த சிலிக்கான் சிப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஃபோன் ஓப்பன் பண்ணால் உள்ள சிப்ஸ் இருக்குது, இந்த மிக்சருக்குள்ளே இருக்குது, இந்த மைக்குக்குள்ளே இருக்குது, இந்த டிவிக்குள்ளே இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ நம்மளை சுற்றி எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சிப்ஸ் இருக்குது. இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் எடுத்து அடுத்து வேஃபர்ஸ் பண்ணணும். அந்த சிலிக்கான் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரவுண்டான ஒரு பேஸை வந்து உருவாக்குவாங்க. அந்த வேஃபர் மேலே லித்தோகிராஃபின்னு ஒன்று இருக்கும். லித்தோகிராஃபினா என்னதுன்னா, தே வில் பி யூசிங் வேரியஸ் டைப்ஸ். அதில் நிறைய லித்தோகிராஃபிஸ் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஃபோட்டோ லித்தோகிராஃபி, அப்புறமா வந்து எலக்ட்ரிக்கல் லித்தோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டிசைன் தி சிப்பு. சிப்பு ஆக்சுவலி இங்கே நடுவில் என்ன வருதுன்னா, சிப் டிசைனுங்கிற ஒரு காம்பனன்ட் வருது. சிப் டிசைன்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கணும், ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு டிவி பண்ணணும், ஒரு மைக் பண்ணணும், இல்லை காருக்குள்ள டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் பண்ணணும், இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் இருக்குல்ல, டிஜிட்டல் வாட்ச் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இல்லைனா ரெனியூபிள் எனர்ஜி, அது டோட்டலாக வேறு. ஒன்றுக்கு ஒரு சிப் டிசைன் இருக்கும். அந்த டிசைனை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணிடுவாங்க. கேட் மாதிரி, கேடு எப்படியோ ஃபிசிக்கல் பொருளுக்கு கேடு இருக்கோ, அந்த மாதிரி சிப் டிசைனுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதில் ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ண பிறகு அந்த சிப் டிசைனை இந்த வேஃபருக்குள்ளே என்கிரேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டு அந்த வெல்டிங் இது மாதிரி, அந்த வெல்டிங் மாதிரி ஒன்று பண்ணல, அந்த மாதிரி வந்து என்கிரேவ் பண்ணுவாங்க அந்த சிப்பை. அந்த என்கிரேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் லித்தோகிராஃபி. லித்தோகிராஃபி முடித்த பிறகு தான் தே வில் கோ டு இந்த ஃபேப்ரிகேஷன். இந்த லித்தோகிராஃபி பண்ணி ஒரு மைக்ரோ காம்போனண்ட்டும் உருவாக்குவாங்க. மைக்ரோ காம்போனன்ட்ஸ் உருவாக்கி இப்போ இந்த எல்லா மைக்ரோ காம்போனண்ட்டையும் ஒன்று சேர்த்து அதுக்கு சால்ட்ரிங் மாதிரி, இப்போது சால்ட்ரிங் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வேறு மாதிரி இருக்கும், டோப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா சிப்பு லெவலில் நீங்கள் ஒன்று சேர்க்கணும்னா சால்ட்ரிங்லாம் இல்லை, டோப்பிங் தான் நடக்கும். டோப்பிங்கில் கரெக்டான கெமிக்கல்ஸ்லாம் வச்சு எல்லா பார்ட்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு ஃபைனல் போர்டாக தயாரிக்கிறாங்களா, அதுதான் ஃபேப்ரிகேஷன். ஸோ இந்த ஃபேப்ரிகேஷன் நடக்கும். ஃபேப்ரிகேஷன் பண்ண பிறகு பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங். பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங் முடித்த பிறகு நீங்கள் வந்து அதை வந்து பேக்கேஜிங் டெஸ்டிங் முடித்த பிறகு ஃபைனலாக வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இதோடைய என்டையர் சப்ளை செயின். நான் வெறும் இங்கே எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இது வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இப்படி தான். ஃபியூச்சர் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது, எல்லாம் டிஜிட்டல், ஏஐனா இதுதான் தேவை. அப்போ இந்த சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட இனிஷியேட்டிவும். இப்போது இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவசியம். இதுக்கு முன்னாடி இதோட சப்ளை செயின் எப்படி இருந்ததுன்னா, இந்த மைனிங் மெட்டலர்ஜிலாம் வந்து கிடச்சிது. இப்போ இது வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மைனிங் மெட்டல் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, மைனிங் மெட்டலர்ஜி அப்படிங்கிறது ஒரு சைடும், இந்த சிப் மேனுஃபேக்சரிங்னு ஒரு சைடும் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த வேஃபர் டிசைன்லாம் வந்து யூஎஸ்ஏ எக்ஸ்பர்ட்டாக இருந்தான். ஸோ அவன் வந்து வேஃபர்ஸ் அண்ட் சிப் டிசைன் வந்து கலிஃபோர்னியாவில், கலிஃபோர்னியாவில் காஃபி அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏல சிப் டிசைன் அதை முடிச்சுட்டு அதை வந்து வேஃபர் அண்ட் லித்தோகிராஃபி, இந்த வேஃபர்ஸ் அண்ட் லித்தோகிராஃபி மேக்கிங் வந்து எங்கே நடக்கும்னா நெதர்லாண்ட்ஸில் நடக்கும். நெதர்லாண்ட்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் கம்பெனி. ஸோ செமிகண்டக்டர் மேக்கிங்கில் நெதர்லாண்ட்ஸும் ஒரு லீடிங் பிளேயர். ஸோ வேஃபர்ஸ் மேக்கிங் அண்ட் லித்தோகிராஃபி மேக்கிங்கில் நெதர்லாண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே அந்த வேஃபர்ஸும் ஃபேப்ரிகேஷன் முடிச்ச பிறகு ஃபேப்ரிகேஷன் எங்கே நடக்குதுன்னா தாய்வான் இஸ் தி குளோபல் லீடர். தாய்வான் அண்ட் சவுத் கொரியா, இவன் வந்து குளோபல் லீடராக இருக்கான். அதெல்லாம் முடிச்சு பேக்கேஜிங், டெஸ்டிங் அண்ட் அசம்பிளி, இதில் தான் நம்மளால் சைனா வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காரு. இங்கே சைனாக்கு வரும். சைனாவில் அது ரெடி ஆகி அந்த சிப் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ மோஸ்ட்லி இப்படி சப்ளை செயின் வந்து பல நாடுகளில் டைவர்சிஃபைடாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆன சப்ளை செயின் தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இது தனியாக நடக்குது. இதுக்கெல்லாம் மெட்டல் வேணும்னா அதுக்கு மைனிங் அதெல்லாம் நடக்குது. ஸோ சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இத்தனை நாளாக இதில் தான் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இதில் இந்தியா எங்கேயுமே இல்லை, இதுலேயுமே இல்லை. நம்ம இப்போ தான் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற ஆரம்பிக்கிறோம். சரியா? சைனா என்ன பண்ணா, ஆல்ரெடி அசம்பிளி பேக்கேஜிங் தான், அவன் ஃபேப்ரிகேஷனே இல்லை. தாய்வான், சவுத் கொரியா லெவலுக்கு அவனால் பண்ண முடியல. ஃபேப்ரிகேஷன் அண்ட் லித்தோகிராஃபிலாம் யூஎஸ்ஏ ட்ரை பண்ணால் அவனுக்கு அதெல்லாம் வரல. ஸோ அப்போ டேரெக்டாக வந்து சைனா அடுத்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னா, இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறான். இந்த மைனிங் அண்ட் மெட்டலர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி இதோட ஃபுல் கண்ட்ரோலும் எடுத்துக்கிட்டான். நான் அதை கொடுத்தா தானே நீ வேஃபரே பண்ணுவேன், அதுக்கப்புறம் தானே பிஸ்கெட்டே பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் நீ எல்லாமே ரெடியே பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறான், அவனோட ஃபோக்கஸ் வந்து இதெல்லாம் நடக்கட்டும், நான் அது வரைக்கும் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன்ட்டு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். ஸ்ட்ரென்தன் பண்ணி 60 to 90% கண்ட்ரோல் எடுத்துட்டான்.
இப்படி கண்ட்ரோல் எடுத்த பிறகு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், இதை ரிலீஸ் பண்றதுல அவனோட கேம் ஆரம்பிக்கிறான். இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, சைனா மேல டாரிஃப் போடுவேன் அப்படின்னா, போட்டுக்கோ அப்படின்னு போட்டுக்கோ, ஓகே போட்டுக்கோ, ஓகே நாளைக்கு உனக்கு எந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அனுப்ப மாட்டோம்ட்டான். அப்போ ட்ரம்ப்பே பயப்படுறாரு, நம்ம இனிமேல் G2 ஆரம்பிக்கலாம், நம்ம 2 பேர் தான் ராஜா, நான் ராஜா நீ ராணி, நம்ம வந்து உலகத்திலேயே எந்த ரேன்ல சொல்ற மாதிரி நம்ம 2 பேர் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரம்ப்பே இறங்கி வர்றாரு. ஏன்னா டாரிஃப் போடுறா, எல்லாம் கத்துறான், இவன் சைனா வந்து நீ போட்டுக்கோன்றான். ஏன்னா அடுத்த நாள் என்ன ரூல்ஸ் வருதுன்னா, தே கர்ப்டு தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டு USA. அப்போ யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து ஷேக் ஆகுது. ஸோ அப்புறம் தான் என்ன தெரியுது, ஓகே இவன் வந்து பெரிய டாமினன்ட் பிளேயர் ஆயிட்டான், இப்போ இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சப்ளை செயின் பண்ணணும், பண்ணலன்னா அவுட்டுன்னு. இதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு பேண்டமிக்லேயே தெரிஞ்சது. பேண்டமிக்ல அவன் வேணும்னு கட் பண்ணலனாலும் பேண்டமிக்னால குளோபல் சப்ளை செயினே அஃபெக்ட் ஆகி ட்ரேட்லாம் அஃபெக்ட் ஆகிறப்போ சைனால இருந்து வர வேண்டிய பொருள்லாம் வராம போச்சு. ஏன்னா பேண்டமிக்ல அவன் க்ளோஸ் பண்ணும்போது அப்போ சைனால இருந்து வர வேண்டிய பொருள் வரலன்னா வேர்ல்டு எப்படி ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்போவே உணர்றாங்க. ஸோ இந்த சப்ளை செயினை ரெசிலியன் பண்ணணும். இந்தியா கூட சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ். சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் யாருன்னா ஜப்பான் கூட ஆஸ்திரேலியா கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் இதுல வந்து குவாடு, இது வந்து அப்படியே வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு. அப்போ யூஎஸ் இருந்துட்டா குவாடா மாறிடும். ஸோ இது அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாடு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு மாத்திட்டாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சைனா மேல டிபெண்டா நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஒரு சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறோம். யூஎஸும் அதில் சேர்ந்த பிறகு அது வந்து குவாட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவா மாறுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இவர் ஜோ பைடன் வந்து சிப்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் போட்டு உங்ககிட்ட மினரல்ஸ் இருக்கு, உங்ககிட்ட வந்து அதை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் அதுக்கான டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆக்ட் போடுவார். அந்த சிப்ஸ் ஆக்ட் பற்றி நான் ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், போய் பாருங்க. அது வேற ஒரு கதை. செமிகண்டக்டருங்கிற டாபிக் நடத்துறப்போ அதை நடத்தியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த மாதிரி சைனா வந்து தே ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் தி சப்ளை செயின் ஆஃப் மினரல்ஸ். இதே மாதிரி சப்ளை செயின் ஆஃப் மினரல்ஸ் அப்போ மிச்சம் இருக்கிறதையாவது நம்ம கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ண யூஎஸ் வந்து அதை கேப்சர் பண்ணி இதே மாதிரி இன்னொரு சப்ளை செயினை உருவாக்குறதுக்காக ஆரம்பிச்ச இனிஷியேட்டிவ் தான் பேக்ஸ் சிலிக்கா. அவன் 2-3 வருஷமா என்ன பண்றதுன்னு பண்றப்பதான் இந்தியா கூடலாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு கிளியர் ரோட் மேப் கிடைச்சிச்சு, நம்ம ஒன்று ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி லைக் மைண்டட் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து தே ஸ்டார்டட் திஸ் ஐடியா கால் பேக்ஸ் சிலிக்கா. இந்த பேக்ஸ் சிலிக்கால யாருன்னா யார்கிட்டலாம் இந்த ப்ராசஸ்ல எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அவனெல்லாம் உள்ள சேர்த்து ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கிறப்ப இந்தியாவை கூப்பிடவே இல்லை. ஏன்னா இதுல எங்க ஃபிட் இன் பண்றோம், இந்தியா வந்து எங்க நம்ம ஃபிட் பண்ணுவோம், மார்க்கெட். இந்தியா வந்து உண்மையை எடிட்டோரியலே அதான் சொல்றாங்க, இந்தியா வந்து யார்கிட்ட விற்கிறது, அடுத்து இவன் தான் நிறைய வாங்க போறான், இவன்கிட்ட வித்துடலாம். அப்போ இந்தியா தேவைப்படுது அவனுக்கு. ஸோ அப்போதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உணர்ந்து செமிகண்டக்டர் இந்தியா மிஷன், செமிகான் மிஷன், PLI ஸ்கீம்ல செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷத்துல செமிகண்டக்டர்ஸ்ல அவ்வளோ இனிஷியேட்டிவ். இந்தியா ஃபுல்லா டாடா வந்து ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறாங்க, வேஃபர்ஸ் மேனுஃபேக்சரிங். இந்த வேஃபர்ஸ், லித்தோகிராஃபி, ஃபேப்ரிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து டாட்டாவோ இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸோ யூஎஸ் கம்பெனிஸ் லைக் மைக்ரானோ எல்லாரும் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்று வர வேண்டியதாக இருந்தது, அதை கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு குஜராத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸில் பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஆரம்பிச்சு இந்தியாவும் வந்து வி ஆர் கேச்சிங் அப். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா காபில், கனித் பிஜேஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சப்ளை செயினை நம்ம செந்தன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்மளும் அதை சரி பண்ணுறோம். ஸோ பேக் சிலிக்கா அப்படின்னு சைனாக்கு ஆப்போசிட்டாக யூஎஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா வந்து நியூஸ்ல இருக்க சொன்னா அது வந்து பேக் சினிக்கி சியா அப்படின்னு ஒரு பேர். சினி அப்படின்னா சைனா, சீன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது, சினிசியா. ஸோ பேக் சிலிக்காக்கும் பேக் சினிசியாக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. இப்போ நாளைக்கு ஃபியூச்சர்ல 2 சப்ளை செயின் இருக்க போகுது, ஒன்று பேக் சிலிக்கா, ஒன்று பேக் சினிசியா. இந்த 2 பேர் தான் என்டையர் இதையும் சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. இப்போ இந்தியா ஏதாவது ஒன்றுத்துல தான் சேர்ந்தாகணும், ஏன்னா நம்ம தனியாக ஒன்று உருவாக்க முடியாது. நம்ம எதில் சேர போறோம் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நம்ம இந்தியா வந்து பேக்ஸ், ஏன்னா பேக்ஸ் இனிஷியலாக நம்ம அவன் சேர்த்துப்பானா சேர்த்துக்க மாட்டான். இப்போ பிரிக்ஸுங்கிற அந்த நட்பை வச்சு ஆன்டி யூஎஸ்ஆ மாறி டோட்டலாக இந்தியா போயிட்டு பேக்ஸ் இனிக்கால சேருமானா டவுட்டு தான். அண்ட் சைனாவும் அதை சேர்த்துக்க வேணான்னு தான் நினைப்பேன். ஏன்னா நான் குளோபல் சூப்பர் பவராக எப்போ ஆக முடியும்னா நான் ரீஜனலில் சூப்பர் பவராக இருந்தால் தான். நான் எங்கள் ஏரியாவில் ரவுடியாக இருந்தால் தான் சென்னைக்கே ரவுடி ஆக முடியும், கரெக்டா? அப்போ எங்கள் ஏரியாவில் நான் ரவுடி ஆகாமல் தடுக்கிறது ஏஷியாவில் யாருன்னா இன்னொரு எமர்ஜிங்காக இருக்கிற இந்தியா. அப்போ இந்தியாவை வந்து அவன் பேக்ஸ் இனிக்கால ஓப்பனாக சேர்த்துப்பானா டவுட்டு தான், ஏன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட்லாம் பேன் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இந்த மாதிரிலாம் வரும்போது வெஸ்ட் தான் நம்ம கை கொடுத்துருக்கறதுனால நம்ம வெஸ்டோட இனிஷியேட்டிவ்ல தான் சேருவோம். ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய ஒரு பெட்டர் பார்ட்னராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவுக்கும் இப்போ வந்து இன்விடேஷன் கொடுத்த உடனே ஓகே திஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஜாயின். அண்ட் இதில் சேர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளும் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு
ஒரு கடையாக அதில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது we have to see. ஸோ அப்போ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், அது ரிலேட்டடாக ஆன்சர் வந்தால் எழுதுங்க. இந்த மாதிரி வேஃபர்ஸ் மேனுஃபேக்சரிங், லித்தோகிராஃபி, ஃபேப்ரிகேஷன், அப்புறம் பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங், அப்புறமா தான் ஃபைனல் இருக்குது. ஸோ அப்போ இந்த சப்ளை செயின் என்னன்னு புரிஞ்சாதான் பேக் சிலிக்கானா என்னன்னே புரியும். ஸோ அப்போ இதுதான் வந்து பேக் சிலிக்கா இனிஷியேட்டிவ். பேக்ஸ் இனிசியான்னு ஒன்று ஆரம்பிக்கல, சைனா இப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்கிறத பேக்ஸ் இனிசியா அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நியூ டெக்னாலஜி சச் as semiconductors and artificial intelligence are gaining greater resilience because of the future supply of rare earth minerals தான் தேவை. டிசம்பர் 12 பேக் சிலிக்கான் ஆரம்பிச்சுன்னா நம்மளை கூப்பிடவே இல்லை, என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்துட்டான் அப்படின்னு இந்தியா வந்து வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பேக் சிலிக்கா சம்மிட்டுக்கு இந்தியா கூடவே இல்லை. என்ன அது நம்ம தானே ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம், நம்மளே கூப்பிடலையே அப்படின்னு இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக் கெப்பாசிட்டிஸ், பேக்ஸ்னா பீஸு, சிலிக்கானா வந்து சிலிக்கான், அதான் வந்து ஃபியூச்சர். பேக் சிலிக்கா டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோயர்சிவ் டிபெண்டன்சிஸ் ஆன் ஒன் கண்ட்ரியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட ஐடியா. அண்ட் சப்ளை செயின், ஏஐ அண்ட் குளோபல் டெக்னாலஜி சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ட்ரஸ்ட் பேஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கோல். ஸோ பேக் சிலிக்காவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கோயர்சிவ் டிபெண்டன்சிஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும். சைனா வந்து கோயர்சிவாக டிபெண்டன்சிஸை கிரியேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா பண்ணுறதெல்லாம் என்னன்னு தெரில, அவன் எல்லாத்துலேயும் கோயர்சிவாக தான் இருக்கான். இவன் சைனாவது ஒன்றுத்துல தான் கோயர்சிவாக இப்போ ஆரம்பிச்சிருக்கான். காலங்காலமாக கோயர்சிவாகவே வாழ்ந்தது அமெரிக்கா தான். செக்யூர் குளோபல் டெக் அண்ட் ஏஐ சப்ளை செயின். ஸோ அந்த சப்ளை செயினில் செக்யூரிட்டி கொண்டு வரணும். அண்ட் ட்ரஸ்டட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. இப்போ இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ், ஆக்சுவலி மெம்பர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சிலிக்கால சைன் பண்ணி உள்ளே சேர்ந்தது யாருன்னா ஆஸ்திரேலியா, கிரீஸு, இஸ்ரேல். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆஸ்திரேலியா வந்து நம்ம மேப் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஆஸ்திரேலியா, அடுத்து இங்கே யூரோப்பில் வந்து கிரீஸு, இங்கே வந்து இஸ்ரேல், அப்புறமா இங்கே ஜப்பான், கத்தார், சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஸோ கத்தார் கிட்ட யூஏஇ, அப்புறம் யூகே. ஸோ அப்போ தீஸ் ஆர் ஆல் தி பீப்புள் ஹூ ஹவ் சைன்டு. நான் சிக்னேட்டரியா இருக்கிறது யாரு? நான் சிக்னேட்டரியா உள்ள வந்தது வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கணும்னா கனடா, அப்புறமா யூரோப்பியன் யூனியன், நெதர்லாண்ட்ஸ், ஓஇசிடி நேஷன்ஸ்னு என்டையர், அண்ட் தாய்வான். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கு. இதுதான் வந்து பேக் சிலிக்காவுடைய மெம்பர்ஸ். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை செயினில் இருக்கவன் எல்லாம் வந்துட்டான். நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டானா அவன் தான் வேஃபர் பண்ணுவான். அப்புறமா தாய்வான் வந்துட்டானா, சவுத் கொரியா வந்துட்டானா அவன் தான் வந்து என்ன பண்ணுவான், ஃபேப்ரிகேஷன் பண்ண போகிறான். ஜப்பான் வந்துட்டான், அவனும் வந்து வேஃபர்ஸில் எக்ஸ்பர்ட் ஜப்பான். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொடுக்குறவனும் வந்துட்டான். ஸோ அப்போது யூஏஇ, கத்தாரில் நிறைய பணம் இருக்குது, பணம் போடுறவன் வந்துட்டான். இஸ்ரேல் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங், ஸோ டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கவன் அவனும் வந்துட்டான். ஸோ இதுதான் இதோடைய ஐடியா. இப்போ இதில் இந்தியா வந்து ஃபிட்டின் ஆக போகுது. இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம், யார் யார் சிக்னேட்டரி, யார் யார் நான் சிக்னேட்டரி அப்படிங்கிறது தான் வி ஆர் சீயிங் ஹியர். கிளியரா? ஸோ இது ஆக்சுவலி நீங்கள் ப்ரிலிம்ஸ் போகிறதுக்குள்ளேயே கூட மெம்பர்ஷிப் மாறலாம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் கான்செப்ட்ஸெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவும் கனடா மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே யூஎஸும் கனடா மட்டும்தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூகே, கிரீஸு, நெதர்லாண்ட் அண்ட் யூரோப்பியன் யூனியன். கல்ஃபில் யார் யார் இருக்காங்கன்னா இஸ்ரேல், கத்தார், யூஏஇ 3 பேர் தான் இருக்காங்க. ஏஷியா பசிபிக்கில் ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. தாய்வான் வந்து நான் சிக்னேட்டரியா உள்ள வந்துட்டான். ஸோ ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான் கண்ட்ரி இல்லை, அதனால ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அண்ட் தாய்வான். தாய்வான் இஸ் நாட் அ செப்பரேட் கண்ட்ரி, அதை சொன்னால் சைனா கோச்சிப்பான். ஸோ அப்போ வந்து சொல்லக்கூடாது. ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி மேப்பை வச்சு படிங்க. யூஎஸ்ஏ அண்ட் ஜப்பான் ஆர் டெக்னாலஜிக்கல் பவர் ஹவுசஸ். எல்லாருக்கும் ஒரு ரோல் வந்துருச்சு, டெக்னாலஜிக்கல் பவர் ஹவுசஸ். ஆஸ்திரேலியா இஸ் லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் லித்தியம். அவன்கிட்ட தான் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரேர் எர்த் மினரல்ஸ் வச்சிருக்கான். பாதி நாடு ஃபுல்லாக ரிசோர்ஸஸ் தான். நெதர்லாண்ட்ஸ் வந்து அவன் தான் ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் லித்தோகிராஃபி, அதான் அந்த கம்பெனி பேர். கம்பெனி பேர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் லித்தோகிராஃபி. இப்படி தான் பேர் வைக்கணும், ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற கம்பெனி வந்து அங்கே இருக்குது, விச் டெவலப் லித்தோகிராஃபி டெக்னாலஜி அண்ட் தட் எனேபிள் செமிகண்டக்டர் சிப் இன்ஜினியரிங். சவுத் கொரியா வந்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு லீடராக இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், இவ்வளோ நேரம் நான் அந்த சொன்ன விஷயங்கள் தான். யூஎஸ், ஜப்பானில் டெக்னாலஜி, ஆஸ்திரேலியாவில் லித்தியம், நெதர்லாண்ட்ஸில் லித்தோகிராஃபி அண்ட் சவுத் கொரியா வந்து சிப் மேனுஃபேக்சரிங். நான் ஆரம்பத்தில் வரதான் அந்த சப்ளை செயின் ஜெயின் டயக்ராம் எல்லாரும் வரைஞ்சிங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சிங்கப்பூர் இஸ் ஹேவிங் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், சிங்கப்பூர்லேயும் இருக்குது. இஸ்ரேல் வந்து ஏஐ சாஃப்ட்வேர்லையும் கிரிப்டோகிரா சைபர் செக்யூரிட்டிலையும் டிஃபென்ஸ்லையும் அவன் லீடராக இருக்கான். ஏஐ
ஏன்னா இது என்னதுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் டிஃபென்ஸ்க்கும் தேவை அண்ட் ஃபியூச்சர் வார்ஸ் வந்து சைபர் வார்ஸாக இருக்க போகுது. அப்போ இஸ்ரேல் தேவை. யுனைடெட் கிங்டம் தான் லார்ஜஸ்ட் ஏஐ மார்க்கெட்டாக இருக்கான். அவனும் வந்து ஒரு இனோவேஷன் எக்கோசிஸ்டம், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிற நாடு வந்து யூகே. யூகே இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். கத்தார் அண்ட் யூஏஇ வந்து பணம் நிறைய வச்சிருக்கான், இன்வெஸ்ட் நிறைய பண்ணுவான், எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கான். அப்படிங்கிறது தான் கத்தார் அண்ட் யூஏஇ. ஸோ கனடா, யூரோப்பியன் யூனியன், ஓஇசிடி, டாய்வான் இவங்கலாம் வந்து அப்சர்வர்ஸாக உள்ள வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ இப்போ இதுக்குள்ள நம்ம எங்கே போகிறது? இட் இஸ் ஆல்சோ ட்ரூ தட் இந்தியாஸ் ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் இஸ் வெல் பிஹைண்ட் ஆல் திஸ் பீப்புள். ஸோ இதை ஏன் ஆரம்பிக்கிறாங்க? ஸோ இது புரிஞ்சிச்சா? ஒரு மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மெம்பர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பேர் சேர்ந்துக்கலாம். There are concerns that China emerged as a principal supplier of rare earth minerals. Global supply chain control பண்றான். In recent years, China has restricted the flow of critical minerals to achieve its desired political and economic ends. Political ends-க்கு economic ends-க்கும் critical minerals எக்ஸ்போர்ட் பண்றதை நிறுத்திட்டான், யூஎஸ் பண்ற மாதிரி. In response to US tariffs, China suspended the export of rare earth minerals to US and other countries. யூஎஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறுத்திட்டான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. இந்தியா ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ரப்ஷன்ஸ் ஆஃப் ரேர் எர்த் மேக்னெட்ஸ். நமக்கு ரேர் எர்த் மேக்னெட்ஸே கொடுக்க மாட்டேன்டான். ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வராததுனால தான் நம்ம என்ன பண்ணோம், இமீடியட்டாக ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்கு ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ரேர் எர்த் மேக்னெட்ஸ் மிஷன் பற்றியே நான் நடத்தினேன் எடிட்டோரியல்ஸில் கொஞ்ச நாள் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்காகவே ஒரு மிஷன். அதனால நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி நின்றுடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம சைனா கிட்ட நெகோஷியேட் பண்ணி கடைசியாக சைனா வந்து நமக்கு தர ஒத்துக்கிட்டான். எப்போ தர ஒத்துக்கிட்டானா, அஷூரன்ஸ் கேட்குறான் லெட்டரில். என்ன லெட்டரில் கேட்குறான்னா, இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை வந்து நான் வந்து டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அஷூரன்ஸ். நீங்கள் டிஃபென்ஸ் டெக்னாலஜி எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணிக்கோ, டிஃபென்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன்னு எண்ட் யூஸை காட்டினா தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்ன பிறகும் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்ட பிறகு தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். இப்படி நம்ம சைனா மேலே டிபெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பேண்டமிக்லேயே நம்ம உஷாராயிட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் வந்து சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுதான் என்ன ஆயிடுச்சு, குவாட் கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவாக மாறுது. இதெல்லாம் நம்ம யூஎஸ் கூட ஒன்றா தான் ஆரம்பித்தோம், நம்ம 4 பேர் தானே ஆரம்பித்தோம். அப்படின்னு இருக்கிறப்போ திடீர்னு பேக் சிலிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளை சேர்த்துக்கல, அதுதான் அதோடைய ஷாக்கு. ஆனால் கடைசியில் வந்து செர்கியோ கோர் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவோட அம்பாசிடராக யூஎஸ் அப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலி யூஎஸ் அப்பாயிண்டட் அண்ட் அம்பாசிடர் டு இந்தியா. அவர் அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த நல்ல செய்தியோட வந்தார். என்னதுன்னா, ஐயா வந்து உங்களுக்கு பேக் சிலிக்காக வர சொல்லியிருக்காரு அண்ட் பீஸ் போர்டுக்கும் வாங்க, போர்ட் ஆஃப் பீஸுக்கும் வாங்க அப்படின்னு 2த்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியா இன் கொலாபரேஷன். இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, நம்ம அஃப்கோர்ஸ் கொலாபரேட் பண்ணலாம், எல்லாத்துலையும் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாம். இந்தியாலையும் வந்து வி ஆர் ஹேவிங், சி இவங்கள்ட்ட இல்லாதது ஒன்று நம்மகிட்ட இருக்கு. என்னதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், ஹியூமன் கேபிட்டல். வி ஆர் ஹேவிங் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ். நீங்க சொன்ன எல்லா கம்பெனிலையும் வேலை பார்க்குறவன் யாரு? நம்ம ஆளுங்க தான். ஐஐடியில் படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை வாங்கியிருப்பான், தாய்வானில் வேலை வாங்கியிருப்பான், நெதர்லாண்ட்ஸில் வேலை வாங்கியிருப்பான், எல்லா ஊர்லேயும் வேலை வாங்கி நம்ம ஆளுங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நெதர்லாண்ட்ஸில் அப்படி வேலை பார்க்குறவங்களே ஒருத்தவங்களை எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்தியன்ஸ் தான். ஸோ வி ஆர் ஹேவிங் தி ஹியூமன் ரிசோர்ஸ், அதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அண்ட் இந்தியா இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு ஒரு லீடிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற நாடு யாருன்னா இந்தியா தான். அண்ட் இந்தியா இஸ் அன் ஏஐ மார்க்கெட். ஸோ ரேபிட்லி க்ரோயிங். ஏஐக்கு பயங்கரமான ஒரு அடாப்டேஷன் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ டாட்டா வந்து ஆரம்பிச்சிருக்கான், மைக்ரானுங்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான H1B பாலிசி இருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அவர் திரும்ப அனுப்பிச்சிருவாருன்னு வைங்க. அப்போ அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இப்போ திரும்ப இந்தியாக்கே வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம இந்தியாவில் வச்சுக்கிட்டு இந்த லோக்கல் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேட்டரி தயாரிக்க சைனாக்காரன் தான் வந்து ஆரம்பிக்கணுமா? என்ன அது படிங்கப்பா யாராவது பேட்டரியை பற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பவர் ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், அதில் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போது ஏன்னா H1B டைட் பண்ணுறதுனால நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் பண்ணவனுக்குலாம் நம்ம இந்தியாவில் வேலை கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வச்சா அப்போ தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ பிரெயின் ட்ரெயின் ரிவர்சல் நடக்கும். இதில் சேலஞ்சஸ் என்ன? சேலஞ்சஸ் என்னதுன்னா எக்ஸிஸ்டிங் கண்ட்ரிஸ், இதில் பேக் சிலிக்காவில் இருக்கிற எல்லா நாடும் டெவலப்டு நாடு. அதுதான் ஒரு ட்விஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டெவலப்பிங் நாடாக உள்ளே போகிறோம். அதே மாதிரி வந்து எல்லாரும் யூஎஸோட ஆலிஸ். இதில் சேர்த்த மெம்பர்ஸ்லாம் பாருங்கள், யூஎஸோட க்ளோஸ் ஆலிஸ். நம்ம வந்து ஒரு ஆலியனும் நம்ம சொல்லிக்க முடியாது, டெவலப்டு நாடுன்னு சொல்லிக்க முடியாது. ப்ளஸ் இப்படி இருக்கிறதுனால தான் நம்மளை கூப்பிடலையோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் இதுக்குள்ளே சேர்ந்தா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து அஃபெக்ட் ஆகுமா? இந்தியா வில் பி கீன் டு அவாய்ட் தி எரோஷன். ஏன்னா இப்போ நாளைக்கு பேக் சிலிக்கால சேர்ந்துட்டோம், பேக் சிலிக்கால நீ மெம்பராக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் போட்டாருன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அஃபெக்ட் ஆகும். ஸோ பேக் சிலிக்கா உள்ளே போகிறோம், ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னு வைங்களேன்,
நம்ம வந்து இம்போர்ட் டிபெண்ட்டாக மாற வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஒரு சைடில் இந்தியாவில் குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் சின்ன சின்ன செமிகண்டக்டர் பிளான்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு உள்ளே போயிட்டா அவன் செஞ்சதை இந்தியாவில் விற்க தான் பார்ப்பான். உள்ளே சேர்த்துக்கிட்டு இந்தியாலையும் இண்டஸ்ட்ரீஸை வளர்த்து விட பார்ப்பானா, இல்லை பேக் சிலிக்கா மூலமாக இந்தியாவுக்கு விற்கணும்னு பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு விற்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி விடக்கூடாது. நம்மளுடைய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணாமலே விடக்கூடாது. ஸோ இந்தியா மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம் செமிகான் இந்தியா மிஷன். நம்ம வந்து பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இதெல்லாம் போட்டு நம்மளோட செமிகண்டக்டருக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சப்சிடிஸ் கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணணும். அண்ட் இம்போர்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணணும். இப்போ பேக் சிலிக்கா உள்ளே சேர்ந்துட்டா அவன் மேலே இம்போர்ட் டாரிஃப் போட முடியாது. என் சிப்ஸை வந்து உள்ளே அலோவ் பண்ணு அப்படின்வான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து பேக் சிலிக்காக்குள்ளே சேரும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு சேரணும், உள்ளே போகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பேக் சிலிக்காவா பேக் சினிக்காவா அப்படின்னு வரும்போது இந்தியா வில் லீன் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் சப்ளை செயின். பிகாஸ் பீஜிங் வந்து ட்ரஸ்டபிளாக கிடையாது அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம வந்து சினிக்காக்குள்ளே போக முடியாது. ஆனால் இந்த டைமில் இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் பெருசாக இல்லை. இந்தியா மைட் சீக் டு ஹேவ் மோர் கன்சர்வேஷன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா பேக் சிலிக்காவை பற்றி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதான் இதோட ஐடியா. இப்போ கிரீன்லேண்டில் வேறு நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.